நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கடலை மாவு லட்டு, அதாவது பேசன் லட்டுன்னு சொல்லுவோம். கடலை மாவு வந்து நம்ம நெய்யில் நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து பாதி 1 கப் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 30 ml கீ எடுத்திருக்கேன். இது கூட நம்ம இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 30 ml கீ எடுத்துக்கலாம். கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரோஸ்ட் ஆயிரும், பட் மாவு வந்து பச்சை வாசம் வந்து போகாது. பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் லட்டு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீ கலரிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா கட்டி நிறையா இருக்குது. இதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுக்கணுன்ட்டு இல்லை, இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த வெள்ளரி விதை அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறணும், கையில் பிடிக்க முடியாது. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. இதுலேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அப்படியே நம்ம பொறுமையாக ஆற வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் பிடிச்சிட்ருக்கேன். அப்படியே டைட்டாக பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இந்த சைஸில் நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோம். பேசன் லட்டு ரெடி. நான் கடலை மாவு லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.